Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. And இந்த வீடியோவில் இந்தியா vs Zimbabwe T20 சீரிஸ் ரிவ்யூ பார்க்குறோம். அண்ட் சீரிஸ் இந்தியா 4-1 அப்படின்னு வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீரிஸ் வின்னோட எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் இன்னும் 2 வருஷத்துக்கு தொடரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்த வேர்ல்டு கப்புக்கு விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஜடேஜா இடத்துல யார் இருக்க போகிறாங்க அப்படின்ற கேள்விகள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் உறுதின்னு நினைக்கிறேன், அக்சர் பட்டேல் ஜடேஜா இடத்துல கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாமே இனிமேல் தான் பதில் தெரியும் போக போக. ஸோ டாஸ் வின் பண்ண உடனே சிக்கந்தர் ராசா இந்த சீரீஸில் முதல் முறையாக இப்போ தான் டாஸ் வின் பண்ணியிருக்காரு. சேசிங் சூஸ் பண்ணார். பிகாஸ் நேற்று நடந்த அதே பிச்சில் தான் மேட்ச் நடந்தது. செகண்ட் பேட்டிங்க்கு பிச் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ டீம் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் ஜிம்பாப்வேல சட்டாரா ரெஸ்டட், பிராண்டன் மவுட்டா லெக் ஸ்பின் ஆல்ரவுண்டர் இன். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பராக் மற்றும் முகேஷ் இன், கலீல் ருத்ராஜ் அவுட். ஸோ பிச் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் 180 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 167க்கு 6 20 ஓவரில் நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஜிம்பாப்வே பவுலர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ். பவர் பிளேயில் நல்ல ஸ்டார்ட், அட்டாக்கிங் ஸ்டார்ட், 3 விக்கெட் இழந்தாலும் நல்ல அட்டாக்கிங் ஸ்டார்ட். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் சீரீஸில் பெரிய ஷாட்ஸ் ஈஸியாக போவாங்க, விக்கெட் லூஸ் ஆகிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க. 44க்கு 3. ஸோ ஜெய்ஸ்வால், கில், அபிஷேக் சர்மா 3 பேரும் அட்டாக்கிங் ஸ்டார்ட் கொடுத்து அவுட் ஆனாங்க. சாம்சன் அண்ட் பராக் 4வது விக்கெட்டுக்கு ஒரு 65 ரன் பார்ட்னர்ஷிப் 56 பாலில். அந்த இடத்துல தான் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆச்சு. ஏன்னா முதல் 3 விக்கெட் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணாங்க, அதனால் விக்கெட் விழுந்தாலும் ரன்ஸ் வேகமாக வந்தது. பட் அந்த மிடில் ஓவர்ஸில் பார்த்திங்கன்னா சாம்சன், பராக் விக்கெட் விடலை அப்படின்னாலும் ரன்ஸ் வரல. பட் அதை 5th விக்கெட்டுக்கு மேக்கப் பண்ணாங்க சாம்சன் மற்றும் துபே. 30 ரன் 17 ரன் பார்ட்னர்ஷிப்பு. சாம்சன் 58 ரன், அவருடைய 2வது 50, 45 பாலில் 4 சிக்ஸர் ஒரு பவுண்ட்ரி. துபே 26 ரன் 12 பாலில் 2 சிக்ஸர் 2 பவுண்ட்ரி. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு புவர் ரன் அவுட் துபே. அண்ட் பராக் பார்த்திங்கன்னா 22 ரன் 24 பால், அதில் ஒரே ஒரு சிக்ஸர். ஸோ அந்த 5th விக்கெட் பார்ட்னர்ஷிப் காரணமாக 167க்கு 6. ஜிம்பாப்வே ஒரு ஸ்லாப்பி ஃபீல்டிங் அந்த மாதிரி ஆரம்பித்தாலும் நல்ல பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் ரெக்கவர் ஆகியிருக்கு. சிக்கந்தர் ராசா பட் பவுலிங் ஓப்பன் பண்ணார். போன மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டுமே பவர் பிளேயில் பவுலிங் போட்டாங்க. 3வது மேட்ச் வரைக்கும் பென்னட் பவுலிங் ஓப்பன் பண்ணார். இந்த முறை சிக்கந்தர் ராசா ஓப்பன் பண்ணார். முதல் ஓவர் 15 ரன் கொடுத்த ஒரு விக்கெட். பட் அதன் பிறகு நல்ல கம்பேக். ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்தார் முதல் ஓவரில். அண்ட் மீதி 3 ஓவரும் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக போட்டார். அண்ட் கரவா 4 ஓவரில் 29க்கு 1. கில்லுடைய விக்கெட், அவரும் அட்டாக்கிங் ஷாட் போய் சிக்கந்தர் ராசா கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அண்ட் ஃபராஸ் அக்ரம் பவர் பிளேயில் ஏன் பவுலிங் போட்டார் அப்படின்றது தெரியல. பவர் பிளே தவிர்த்து மீதி ஓவர்ஸ் நல்லா போட்டிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவரும் விக்கெட் எடுக்கல. பட் முஸ்ரபானி கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. இன்றைக்கி 4 ஓவரில் 19க்கு 2. அபிஷேக் மற்றும் சாம்சனுடைய விக்கெட் எடுத்திருக்காரு. சாம்சன் மறுமணி கிட்ட கேட்ச் கொடுத்துருக்காரு. அண்ட் மடாண்டே கிட்ட அபிஷேக் சர்மா கேட்ச் கொடுத்துருக்காரு. அண்ட் மவுட்டா 4 ஓவரில் 39க்கு 2 பராகுடைய விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவுலர்ஸ் ஃபீல்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட வேலைகளை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஸ்லாப்பியாக ஆரம்பித்தாங்க, பட் நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பவுலர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ். ஜிம்பாப்வே பேட்டிங் பொறுத்த வரைக்கும் 3வது விக்கெட்டுக்கு ஒரு 44 ரன் பார்ட்னர்ஷிப் இருந்தது. மர்மணி மற்றும் மையர்ஸ். அது தவிர்த்து பார்ட்னர்ஷிப்ஸில் 125க்கு ஆல் அவுட் 18 ஓவரில். அண்ட் பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. முகேஷ் 4 விக்கெட், துஷார் தேஷ்பாண்டே 1 விக்கெட், மவுட்டாவுடைய விக்கெட் எடுத்தார். பிஷ்னாய் அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட்டில். என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் எல்லா உண்மையும் சொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது நம்பர்ஸ் எல்லா உண்மையும் சொல்லாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜிம்பாப்வே பேட்டர்ஸ் பிஷ்னாய், ஜிம்பாப்வே ரைட் ஹேண்டர்ஸ் பிஷ்னாயை தவறாக கணிச்சு விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கூகுளிஸ் மட்டுமே நிறைய போடுறாரு பிஷ்னாய். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எஃபெக்டிவாக இருக்கார், ரைட் ஹேண்டர்ஸ் ஈஸியாக ரன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் 5 மேட்ச்சில் 8 விக்கெட், எக்கானமி 5.17. இந்த மேட்ச்சில் 2 ஓவரில் 7க்கு 1 மறுமணியுடைய விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஆல்ரவுண்டராக அவரால் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அபிஷேக் சர்மா 3 ஓவரில் 1 விக்கெட், 20 ரன் மட்டுமே மடாண்டேவுடைய விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவரை ஆல்ரவுண்டராக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது திருப்பியும். அண்ட் துபேயும் அதே போல் தான் 4 ஓவரில் 25க்கு 2 பிளேயர் ஆஃப் த மேட்ச். மையர்ஸ் மற்றும் கேம்பலுடைய விக்கெட் எடுத்திருக்காரு. bowling 4 ஓவரில் 2 விக்கெட், ஃபீல்டிங்கில் ஒரு கேட்ச், ரன் அவுட். அண்ட் பேட்டிங்கில் 12 பாலில் 26 ரன், 2 பவுண்டரி 2 சிக்ஸர். ஸோ ஆல்ரவுண்டராக அவரையும் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக இந்த சீரீஸில் இந்தியாவுடைய பேட்டிங் டெஸ்ட் ஆகியிருக்கு, bowling டெஸ்ட் ஆகிருக்கு. பட் ஃபீல்டிங் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது வேர்ல்டு கப் பிறகு திருப்பியும். அண்ட் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க, நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா அவங்களும்
திருப்பியும் ஒரு டஃப் டீமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ஷர் பட்டேலுடைய பிளேயர்ஸ் கொஞ்சம் உறுதியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த 2 வருஷத்தில் என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? இந்த சீரிஸ் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. ஸோ பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாஷிங்டன் சுந்தர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 விக்கெட் 5 மேட்ச்சில். அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் துபே. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.